2007 செப்டம்பர் மாதத்தில் சிபிஐ ஆனது இந்த வழக்கை விசாரணை செய்து தயாநிதி மாறன் வீட்டில் 323 ISDN ஹை ஸ்பீட் டெலிஃபோன் லைன்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அவருடைய பெயரில் இல்லை, சீஃப் ஜெனரல் மேனேஜர் BSNL என்கிற பெயரில். அது கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இல்லை, BSNL ரெக்கார்ட்லேயே இல்லை. இந்த 323 லைனையும் ஒரு தனி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாக அமைத்திருக்கிறார்கள். இது குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம்தான் இதை பற்றி தெரியும். இதில் ஒரே ஒரு லைனில் 24371515 என்கிற ஒரு லைனில் மாத்திரம் ஒரே ஒரு மாதம் மார்ச் 2007 மாத்திரம் 48 லட்சம் கால் போயிருக்கு. அதுபடி கணக்கு பார்த்தா 1.12 crores இருக்கும். ஆனால் அதையே 6 மாதத்துக்கு அதை பெருக்கினா அதுவே 7 கோடி ஆகும். அதை 323 லைனுக்கு பெருக்கினா எவ்வளவு ஆகும்னு நமக்கு தெரியும். அவங்க இந்த 1.2 crore மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க FIRல. இது அவர் ஒரு இதை சிபிஐ இதை கண்டுபிடித்து இதை பற்றி எங்களுக்கு விசாரணை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்குறாங்க. அது அப்படியே நின்று விடுகிறது. காரணம் என்னவென்றால் அப்பொழுது திமுக UPAல இருந்ததுனால. அது தவிர மாறன் இதை 2008 மாறன் மறுபடியும் திமுகவில் சேர்கிறார். அவர் மந்திரியாகவும் ஆகிறார். 2011 வரைக்கும் இந்த விஷயம் பற்றி யாருக்குமே தெரியாது. இதை 2011 ஜூன் மாதம் நான் வெளியில் கொண்டு வருகிறேன். 1ஆம் தேதி ஜூன் 2011 நான் இதை பற்றி ஆர்டிக்கிள் எழுதுகிறேன். ஒரு தனி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சையே அமைத்து பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நான் எழுதுகிறேன். எப்படி அது அமைந்தது அப்படிங்கிறது சிபிஐ இதை விசாரணை செய்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள், அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அது மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நான் வெளியில் கொண்டு வருகிறேன். மறுநாள் மாறன் சொல்கிறார், இதெல்லாம் போய் ஒரே ஒரு லைன் மாத்திரம்தான் எனக்கு இருந்தது, எல்லோருக்கும் இருந்தார் போல. அன்னைக்கு அதான் சொன்னார், எல்லோருக்கும் இருந்தால் போல எனக்கும் ஒரு லைன் தான் அப்படின்னு. மறுநாள் நான் இதை விளக்கமாக எழுதுகிறேன். 323 லைன் இருந்தது என்பதை சிபிஐ மாத்திரம் கூறவில்லை, BSNLே அதை கூறுகிறது. அதை எழுதி அவர் மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொன்னார். 10 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொன்னார். நீங்க மான நஷ்ட வழக்கு போடுவதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லி என்ன எழுதியிருந்தேன்னா, அந்த 23 லைனுக்கு தனித்தனி நம்பர், 300 லைனுக்கு 24371500 to 24371799. இது 300 ஒரு கம்ப்ளீட் லைன். ஒரு லைன் 300 எக்ஸ்டென்ஷனோட. ஆனால் ஒரு லைனும் ஒரு எக்ஸ்டென்ஷனும் ஒரு லைனுக்கு ஈக்குவல். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணாரு, இவர் மந்திரியா இருந்து ராஜினாமா செய்த பிறகு எனக்கு 2 லைன் வேணும்னு கேட்டார். 24371515 24371616. அவர் லக்கி நம்பரா, கார்லாம் கூட அப்படி இருக்குமா எனக்கு தெரியாது. அந்த நம்பர் தனக்கு வேணும்னு கேட்குறாரு. BSNL இந்த நம்பரை அவங்களுக்கு கேட்ட உடனே அப்பதான் அவங்க அப்ப மந்திரியா இல்லை. அப்ப BSNL நோட்ல எழுதுறாங்க, நோ இன்ஃபர்மேஷன் வாஸ் அவைலபிள் அபவுட் தோஸ் நம்பர்ஸ். அது இருந்தா தானே அந்த நம்பர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த நம்பர் இல்லாதனால அங்க போய் எங்க பார்த்தாலும் தேடுறாங்க அந்த நம்பர் எங்க இருக்குன்னு. அப்புறம் பப்ளிக் கிரீவன்சஸ் செல் இல்லை, கம்ப்யூட்டர் செல் இல்லை, மாம்பழம் எக்ஸ்சேஞ்சில் கேட்குறாங்க, எங்கெங்கேயோ போய் தேடுறாங்க, எந்த இடத்துலையும் கிடைக்கல. கடைசியில் எங்கடா இருக்குன்னு பார்த்தாக்க தயாநிதி மாறன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ரெக்கார்ட்லேயே இல்லாத வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. அந்த BSNL எழுதுறாங்க இதில், இந்த நம்பர் ஃப்ரீயாக இருக்கு எல்லாருக்கும். இந்த 323 நம்பரும் ஓசியில். The note என்ன சொல்லுதுன்னா, for effecting the conversion of the above numbers from free of cost lines into chargeable lines. இப்போ இந்த 323 லைன் ஓசியில் இருந்தது, அதில் 2 லைனை இவர் கேட்கறதுனால அதை சார்ஜபிள் லைனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த 300 அதுக்கு சொல்கிறாங்க, தி 24371500 has to be suppressed. அந்த 300 லைனையும் மறைக்க வேண்டி இருக்கு. இதெல்லாம் அவங்க ரெக்கார்டில் இருக்கு. இதெல்லாம் நான் அந்த ஆர்டிக்கிளில் எழுதி
நீங்கள் எனக்கு மான நஷ்ட வழக்கு போடுவதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன். போடவே இல்லை மான நஷ்ட வழக்கு. அந்த மான நஷ்ட வழக்குக்கு எனக்கு அவர் கொடுத்த நோட்டீஸில் என்ன சொல்கிறார் தெரியுமா? The writer of the article, Gurumurthy, is an active participant of vested interest lobby which is against my client, that is Maran, and his political party has made false and scurrilous allegations out of vendetta. இன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே தான் அப்பவும் சொன்னார். ஆனால் இந்த எந்த விதமான குற்றச்சாட்டையும் நான் சொல்லலை. இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொன்னது சிபிஐ அந்த யூபிஏ தான் ஆட்சியில் இருந்தாங்க. இது 2011 இதை வெளியில் கொண்டு வந்த பிறகு நான் சிபிஐ டைரக்டருக்கு 2 முறை கடுதாசி எழுதினேன். ஏபிசிங்க இருந்த போது எழுதினேன், அவருக்கு அப்புறம் சின்னா வந்தார் அவருக்கு எழுதினேன். யாரும் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. 2013 சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் போட்டேன். ஒரு வருஷம் அந்த ரிட் பெட்டிஷன் இழுத்து ஜனவரி 2014 சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, இந்த கேஸில் எஃப்ஐஆர் நாங்கள் ஃபைல் பண்ணுவோன்னு. அப்போ சிபிஐ அப்போ ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் தான் இப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது நடந்ததெல்லாம் யூபிஏ பீரியட்ல. இதுக்கு என்டிஏக்கு சம்மந்தமே கிடையாது. 2007 என்டிஏ கிடையாது, 2011 என்டிஏ கிடையாது, 2014 ஜனவரியில் என்டிஏ கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாது, குருமூர்த்தி கிடையாது. எங்கேருந்து இதெல்லாம் வந்தது? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பத்திரிகைகள் இதை ஏன் அந்த மான நஷ்ட வழக்கு நீங்க போடலன்னு இன்னைக்கு அவங்களை கேட்டிருந்தா பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்க முடியுமா? அது காரணம் உங்களை யாரையும் ப்ரிப்பேர் பண்ணவே விடலை. நீங்க இப்ப சாயந்தரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தான்னு வச்சுங்க, நீங்க இந்த ஆர்டிகல்லாம் ஒரு வழி படிச்சுட்டு போய் கேட்பீங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்கல. 8 மணிக்கு ஃபோன் பண்ணி 9 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க எல்லாம் ஓடுறீங்க. உங்களுக்கு இது பத்தி எல்லாம் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேரம் இல்லை. அதனால பொய் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்ல முடியுது. பொய் குற்றச்சாட்டுகள் கூட கிடையாது. இதெல்லாம் விஷவு தான், திட்டு தான். அதனால மானம் உள்ளவராக இருந்தால் மான நஷ்ட வழக்கு போட்டிருப்பார். முதல்ல யாரையும் டாப் பர்சன் அரெஸ்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாப் பர்சன் அரெஸ்ட், ஏன்னா அவங்க தான் டாப் பர்சன், எதுலையும் கையெழுத்து போட மாட்டாங்களே. கையெழுத்து போட்டவன தானே முதல்ல அரெஸ்ட் பண்ண முடியும். இவங்கெல்லாம் கையெழுத்து போடாத இருக்குவாங்க. யார்? ஜெனரல் மேனேஜர் கையெழுத்து போடுவான், இந்த எலக்ட்ரீஷியன் கையெழுத்து போடுவான், கிளார்க் கையெழுத்து போடுவான். அவனுக்கு ஒன்று யார் கையெழுத்து போட சொன்னான்னு தானே அப்புறம் சொல்லுவாங்க, உண்மை வரும். போலீஸ் விசாரணை எப்போ பண்ணுவாங்க? யார் பேரில் டைரக்டா எவிடன்ஸ் இருக்கோ முதல்ல அவங்களை பிடிப்பான். ஏன்னா குற்றம் பண்ணுகிறவர்கள் எல்லோரும் இன்னொருத்தர் மூலமாக தான் பண்ணுறாங்க. இவர் கையெழுத்து போட்டார் டைரக்டா 323 லைன் இன்ஸ்டால் பண்ணி இவரா கையெழுத்து போட்டார்? இவரா எலக்ட்ரீஷியன் இன்ஸ்டால் பண்ணாரு? இவரா கான்ட்ராக்ட் கொடுத்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் சன் டிவி கொண்டு போனார்? கிடையாது. யார் யார் கொண்டு போனார்களோ, யார் யார் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களோ அவங்கள தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க அவங்க இன்னார் சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஓரல் எவிடன்ஸ் கிடைக்கும். இது போலீஸ் விஷயம் தெரிஞ்சவங்க, புலன் விசாரணை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சவங்க தான் இதை சொல்ல முடியுமே தவிர இதை தயாநிதி மாறனுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதே. சார் தயாநிதி மாறன் அரெஸ்ட் ஆகிறவரோ இல்லையோ, இந்த கேஸ்ல அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சிவில் வழக்கா இல்லையாங்கிறத லாயர்னா சார் முடிவு பண்ணணும். தயாநிதி மாறன் முடிவு பண்ண முடியும். சிவில் வழக்குன்னா எது? ஒரு சீக்ரெட் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சை மந்திரி கிரியேட் பண்றது, தம் வீட்டில் தன்னுடைய சன் டிவி யூஸ் பண்றது சிவில் வழக்கா? நீங்க நான் சொல்றேங்க சார், இந்த ஆபீஸுக்கு ஐஎஸ்டிஎன் லைன் வேணும் எனக்குன்னு வச்சுங்க. நான் ஒரு ஃபால்ஸ் அப்ளிகேஷன் போட்டு ஒரு எம்ப்ளாயி கிட்ட பிரைப் பண்ணி அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணாக்க அதுக்கு நான் ஃபீஸ் கட்டிடுறேன், என்னை விட்டுடுங்கன்னா போருமா? நான் லஞ்சம் கொடுத்து நான் என் வேலையை பண்ணிட்டாக்க லஞ்சம் வாங்குறவனும் உள்ள போகணும், நானும் உள்ள போகணும். இதில் அது மாதிரி கிடையாது. இவர் தான் மந்திரியே. இவர் வீட்டில் இன்ஸ்டால் பண்றாரு 323 லைனை. அதுலேருந்து சன் டிவி கனெக்ஷன் கொடுக்குறாரு. அவர் சொந்த கம்பெனி அது. இது சிவில் வழக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சன் டிவிக்கு எனக்கு இல்லை. நீங்க சன் டிவிக்கு வேணும். குருமூர்த்தி வீட்டுக்கு இதை பண்ணியிருந்தா கூட அவர் ஜெயிலுக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? இது யாருக்கு சம்பந்தமே வேணாம். ஏன்னா இந்த 323 லைனு 6 மாசம் வேலை செஞ்சிருந்ததுன்னா பிஎஸ்என்எலுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும்? நான் என்ன சொல்றேன், அதை விட்டு சன் டிவிக்கு லைன் போயிருக்கா இல்லையா? சார் டேட்டா டிரான்ஸ்பரே அது எனக்கு 2ஆம் பட்சம். தயாநிதி மாறன் வீட்ல இருந்து சன் டிவிக்கு சீக்ரெட் லைன் போயிருக்குங்கிறது உண்மை. அது இன்னைக்கு இருக்கு சார். அது என்னது? நீங்க என்ன சார் சொல்றது? சிபிஐ என்ன சொல்லணும்? அதை
சார் இங்கேருந்து ஹை ஸ்பீட் இந்த 323 லைனையும் லே பண்ணணும்னு வச்சுங்க சார், அதுக்கு தகுந்த கேபிள் கெப்பாசிட்டி வேணும். அந்த கேபிள் கெப்பாசிட்டியை பிஎஸ்என்எல் கான்ட்ராக்ட் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, அவுட் சைட் கான்ட்ராக்டர் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. 2014 ஜனவரியில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், நாங்கள் இதை புலன் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு உத்தரவாதம் கொடுத்ததால நடந்ததே தவிர ராஜ்நாத் சிங் கல்யாணத்துக்கு வந்ததால நடந்தது இது. ஸ்டாலின் கூட இப்ப அதே தான் சொல்றாரு. அதாவது வந்து இது தூண்டுதல் பேர்ல தான் கைது செஞ்சிருக்காங்க. 7-8 வருஷமா நடந்து வரக்கூடிய இந்த வழக்கு விசாரணையில ஒத்துழைப்பு கொடுத்து ஆஜர்படுத்த. அது சரி சார், அது சிபிஐனா நீங்க போய் கேட்கணும், ஏன்டா அரெஸ்ட் பண்ணீங்க? சிபிஐ புலன் விசாரணை செய்வதற்கு ஒரு மாடல் இருக்கு, அதுபடி அவங்க பண்றாங்க. சிபிஐ ஏதாவது தவறு செய்தா யாரை கேட்கணும்? கோர்ட்ல போய் கேட்கணும். சிபிஐ இது மாதிரி தப்பு பண்றாங்க அப்படின்னு என் கோர்ட்ல மூவ் பண்றதானே. என் பேர்ல மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தால் மாறன் இன்னைக்கு கூறுவதை நான் வரவேற்பேன். என் பேரில் மான நஷ்ட வழக்கு போடுவதற்கு மானம் உள்ளவர்களால் தான் முடியும், அவரால் முடியவில்லை. ரெண்டாவது, சிபிஐ ஏதாவது தவறு செய்தால் சிபிஐ போய் கேட்கணும். குருமூர்த்தி சொல்றபடி சிபிஐ கேட்குதுன்னு ஒரு ஆள் சொல்றாரு, அதை மீடியாவும் நம்புறீங்கன்னா இதை விட பைத்தியக்காரத்தன்மை இருக்க முடியும். இந்த கேஸ் யூபிஏவால நடத்தப்பட்ட கேஸே தவிர, துவக்கப்பட்ட கேஸே தவிர என்டிஏவால அல்ல, அவ்வளவுதான் விஷயம். இந்த ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சதே நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன அப்புறம் தான். இது ஏதோ என்டிஏ எடுத்த ஆக்ஷன் இல்லை. ஆர்எஸ்எஸ் திட்டினா முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், செக்யூலர் பார்ட்டி சப்போர்ட் கிடைக்குங்கிறது நம்ம தேசத்துல ஒரு பெரிய ஒரு அரசியல்ல ஒரு நம்பப்படுகிற உண்மை. அதை எப்பவும் வழக்கமா இன்னும் கொஞ்சம் ஜாதி எடுப்பாங்க, திராவிட இயக்கத்துக்கு எதிரான சக்திகள் என்ன பிராமின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சார் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. 323 லைன் ஆர்எஸ்எஸ் கொண்டு வச்சு இவரை பிக்ஸ் பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் யாருக்குமே தெரியாது 323 லைன் இவர் வீட்டில் கொண்டு வச்சு சிபிஐக்கு சொல்லி நீ போய் கண்டுபிடி இப்படின்னு சொல்லியிருந்தாக்க ஆர்எஸ்எஸ் இவரை பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். லைனை இன்ஸ்டால் பண்ணது இவரு, கண்டுபிடிச்சது சிபிஐ, வெளியில கொண்டு வந்தது நானு. இதுல ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும்?